வணக்கம் நண்பா, நான் உங்க செடிபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு ரோஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ரோஸ்ட் பண்ணது கிடையாது, வறுத்தெடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆதரவை கொடுத்து ஒரு 50 லைக்கை தட்டி விட்டீங்க அப்படின்னா, இதோட பார்ட் 2வையும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை ரோஸ்ட் பண்ண போகிறோம், எதை போட்டு தாளித்து வறுத்தெடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா? பென் 10 சீரிஸ்ல ஆரம்பத்துல வந்து ஒரு ஏலியனை இல்ல ஒரு கேரக்டரை வந்து காட்டியிருப்பாங்க, அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். டிசைனா இருக்கட்டும், அதோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். நம்ம ரொம்பவே ரசிச்சு பார்த்துருந்துருப்போம். ஆனா புது சீரிஸ் ஆரம்பிக்கும் போது இந்த பென் 10 கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சும்மா இல்லாம நான் வந்து இதை ரீடிசைன் பண்ண போறேன், ஆர்ட் ஸ்டைல வந்து பிரசன்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்த பர்னிச்சரை உடைச்சு வச்சிருப்பாங்க. அப்படி எந்தெந்த ஏலியனோட டிசைனை இல்ல எந்தெந்த பர்னிச்சரை இவங்க வந்து பயங்கரமா உடைச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இந்த ரீடிசைன் கொடுமைகள் வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயும் கிடையாது, நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் அப்புறம் அல்டிமேட் ஏலியன் சீரிஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது வந்து அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு விஸ்வரூபம் எடுக்கலை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களை தான் மாற்றிருப்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபோர் ஆர்ம்ஸை காட்டும்போது அதோட காஸ்டியூம் மட்டும் தான் மாற்றிருப்பாங்களே தவிர, மற்றபடி அவரோட டிசைனில் வந்து அவங்க பூந்து விளையாடி இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் மாற்றிருப்பாங்க. இதே மாதிரி ஹீட் பிளாஸ்டாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு ஏலியனை காட்டுறதா இருந்தாலும் கூட அவங்க வந்து டோட்டலாகவே மாற்றிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த கலர் பேட்டர்ன் இதைத்தான் மாற்றிருப்பாங்களே தவிர பெரிய அளவில் மாற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ஆம்னிவர்ஸ் சீரிஸுக்கு வரும்போது தான் இந்த ரீடிசைன் அப்படிங்கிறது வந்து விஸ்வரூபம் எடுத்து வேற லெவலில் எவால்வ் ஆகுது. நம்ம ரசிச்சு பார்த்த நிறைய ஏலியன்ஸை வந்து கந்தரகோலம் பண்ணி வைக்கிறாங்க, போட்டு நாசம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி நாசம் பண்ணப்பட்ட ஒரு 5 ஏலியனை இல்லை 5 கேரக்டரை வந்து இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிக் சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பற்றி தான். இந்த ஏலியனை வந்து ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன், மோத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி மலை இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஏலியனை வந்து டிசைனே பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ரொம்பவே மாசா பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கும். ஆனால் ஆம்னிவர்ஸில் இந்த ஏலியனை பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை ரீடிசைன் பண்ணுறேன், வேற லெவலில் மாசா கிளாஸாக பிரம்மாண்டமாக காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனை உருவாக்கி அதை ஆம்னிவர்ஸில் காட்டுறாங்க. அந்த அற்புதமான படைப்பு நீங்களும் பாருங்களேன். பார்க்கறதுக்கு சூனியக்கார கிளவி மாதிரியே இருக்குதுல்ல. மாசா இருந்த ஒரு ஏலியனை கூட்டிட்டு வந்து ஆம்னிவர்ஸில் தமாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கூன் வேற விழுந்திருக்குங்க. எந்த அளவுக்கு கூன் விழுந்து அது கூனி போய் நடக்கிறத கூட பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு டிசைனை இவங்க வந்து பண்ணணுமா? இதுக்கு இவங்க பேசாமல் அந்த பழைய டிசைனை அப்படியே கொடுத்துருக்கலாம். நான் ரீடிசைன் பண்ணுறேன், நான் வந்து ஆர்ட் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இதை கொடுத்துருக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் கேவலப்படுத்தி பங்கப்படுத்தி அதை பார்க்கும்போதே பயமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? நல்லா இருந்த மனுஷனை கூப்பிட்டு நாரடிச்ச கதையா இப்படியா பண்ணி வைக்கணும்? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்லை, எனக்கு புரியலை. இதை டிசைன் பண்ணும்போதே கிரியேட்டர்ஸ் வந்து யோசிக்க மாட்டாங்களா? எப்பா இதெல்லாம் போனி ஆகாதுப்பா, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்களா? ஏன்னா அந்த ஏலியன் வந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஏலியனை கூன் விழுந்த மாதிரி மாற்றி அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளே வந்து டிசைன் பண்ணும்போது நம்ம யோசிக்க மாட்டோமா? அது ஏன் கிரியேட்டர்ஸுக்கு தெரியல? இல்லை இந்த ஏலியனை வந்து பர்டிகுலராக இதை வந்து நம்ம கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி செஞ்ச செயலா இல்லை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது அப்கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பற்றி தான். கிளாசிக் சீரிஸில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஏலியன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுக்கு ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா அப்படிங்கிறத விட முழுக்க இந்த ஏலியன் வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ஏலியனாக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இதால் எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அதை வந்து பொசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஏலியன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு டிசைனை பாருங்களேன். கிளாசிக் சீரிஸில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்பவே நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா அது பேசும்போது க்ளோ ஆகும். அது ரொம்பவே நல்லா இருக்கும், ஒரு யூனிக்காக இருந்திருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த ஏலியன் கிட்ட அந்த விஷயம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. மாசா கெத்தா இதோட பவர்ஸாக இருக்கட்டும், இதோட டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே கிளாசிக் சீரிஸில் வேற லெவலில் இருந்திருக்கும். ஆனால் அப்படியே நீங்கள் ஆம்னிவர்ஸ் சீரிஸுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதோட டிசைனை பாருங்களேன்.
எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி அதை டோட்டலாகவே மாற்றி கன்றாவியாக்கி கேவலப்படுத்தி வச்சுருப்பாங்க. டோட்டலாகவே அந்த ஏலியனை வந்து மொக்க பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த ஏலியனை வந்து முழுக்க பிளாக் அண்ட் க்ரீனில் மாற்றிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சர்க்கியூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாசிக் சீரிஸில் வந்து ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க சர்க்கியூட் டிசைனை வந்து. ஆனால் இங்கே ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு பூரா கோட்டை போட்டு, அது மட்டும் இல்லாமல் கருப்பாக இருக்கிற இடத்துல பச்சையாக கோடு போடுறது, பச்சையாக இருக்கிற இடத்துல கருப்பாக கோடு போடுறது அப்படின்னு சொல்லி கன்றாவி ஆக்கி வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து பர்சனலாக அந்த டிசைன் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒருவேளை பென்டன் ஃபேன்ஸில் இருக்க பிடிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு வந்து சத்தியமா இது பிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு அப்படிங்கறதா உண்மை. அதாவது இந்த பழைய டிசைனை அப்படியே கொடுத்துருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க அந்த புதுசாக நாங்கள் டிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு கேவலமான டிசைனை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த கண்ணு அழகா இருந்துச்சுன்னு சொன்ன பாவத்துக்கு அவங்க அந்த கண்ணில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ஆம்னிட்ரிக் சிம்பிளை கொண்டு போய் அந்த கண்ணிலே வச்சிருக்காங்க. அட பாவிகளா, அவங்கள வந்து எதுல வேணாலும் மன்னிச்சிருவேன். ஆனா அந்த கண்ணு, அதுக்கு அழகே அந்த கண்ணு தான். ஐயா, அந்த கண்ணுல போய் நீங்க கையை வச்சிருக்கீங்களா பாவிகளா? அதை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அங்கேயே கொண்டு போய் ஆம்னிட்ரிக் சிம்பிளை வச்சு அது க்ளோ ஆகும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த இடத்துல தான் நீங்க கையை வைக்கணுமா? ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது குரோமோஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பற்றி தான். இந்த ஏலியனை எதுக்கு தான் ஆம்னிவர்ஸில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மொத்தமே ஒரு 2-3 எபிசோடு தான் காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காட்டா 2 எபிசோடு நினைக்கிறேன். அதுவும் சில செகண்ட்ஸ் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. ஏதோ வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரி எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதுக்கு இதை வந்து காமிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கே சுத்தமாக தெரில. ஆனால் சீரிஸ் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடைசி எபிசோடான ஏ நியூ டான் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா குரோமோஸ்டோனை காட்டியிருப்பாங்க. காட்டும்போது அதோட புது ஃபார்மெட்டை வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு புது டிசைனில் வந்து அதை காட்டுற மாதிரி, நாங்கள் இப்போ பாருங்கள் வேற லெவலில் காட்டுறோம், மாசாக காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைனில் காட்டியிருப்பாங்க. காரி துப்புற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு டிசைனை வந்து அவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு பழைய டிசைனே பரவாயில்லையப்பா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீங்கள் அப்படியே காட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆர்ட் ஸ்டைல் அப்படிங்கிற பேரில் பங்கம் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம குரோமோஸ்டோனை. எனக்கு வந்து பர்சனலாக வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, புது ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம குரோமோஸ்டோன் மாறிடுச்சு, புது டிசைனை கொடுத்துட்டீங்க, ஒரு மாஸ் சீனை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. இந்த இடத்துலையுமே நம்ம குரோமோஸ்டோனை வந்து பயங்கர வீக்காக தான் காட்டியிருக்காங்க. அது வந்து கீழே முட்டியெல்லாம் போட்டு எப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான சீன்ஸை தான் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் குரோமோஸ்டோனை கொண்டு வந்தீங்க? எதுக்கு குரோமோஸ்டோனை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சியூவில் வந்து ஹல்கை போட்டு கண்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நம்ம குரோமோஸ்டோனை வம்புக்குன்னு இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்துகிற சம்பவம் தான் நம்ம பென்டன் ஆம்னிவர்ஸில் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. ஏன் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும்? உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கேரக்டர் அப்படியே விட்டுற வேண்டியதானே, அது எதுக்கு கொண்டு வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க? என்னடா இழிச்சோய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்லையும் மாசா சுத்திக்கிட்டு இருந்த மனுஷனை கொண்டு வந்து இப்படி காமெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? சாம்பார் ஆப் எனக்கு. நாலாவது நம்ம பார்க்க போறது குவென். எதை வேணாலும் மன்னிச்சிருவேன், ஆனால் இதை மட்டும் கிரியேட்டர்ஸ் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்யா. ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்லையும் அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்லையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்தோட ஒரு க்ரஷ்ஷாகவே இருந்திருப்பாங்க. நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து அவ என் டார்லிங்டா, என் செல்லுண்டா, ஐ லவ் யூடா அப்படின்ட்டு அலைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர்த்தோட க்ரஷ்ஷாகவே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த குவென் அல்லது குவெண்டலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர். அப்படிப்பட்ட அழகு தேவதையை ஆம்னிவர்ஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? நீங்களே நல்லா பாருங்களேன். நல்லா இருந்துச்சு, மூஞ்சில நலங்கு வச்ச மாதிரி புள்ளி புள்ளி புள்ளியா வச்சிருக்காங்க. அழகா இருந்த முடிய அபேஸ் பண்ணி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல கண்ணாடியை வேற கொடுத்து வச்சிருக்காங்க, சோடா புட்டி கண்ணாடி. கருமம், அதை பார்த்தாலே எனக்கு சூனியக்கார கிளவிதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கண்ணாடியை வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? கர்ம கர்மா, சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? குவென்னுக்கு இப்படி ஒரு கேவலமான டிசைனை கொடுக்கணுமா? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும்.
கிளாசிக்லையும் அல்டிமேட்லையும் சீரீஸ்லையும் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க. ஏன் ஆம்னிவர்ஸில் வந்து நம்ம குவென்னுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான டிசைனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரில. அது நல்லா பாருங்களேன், ஒரு 2 நிமிஷம் ஊற்று பார்த்தா வாந்தி எடுத்துருவீங்க போல் அந்த மாதிரி இருக்குது இந்த ரீடிசைன். எனக்கு சத்தியமாக அந்த டிசைன் பிடிக்கவே இல்லை. அந்த டிசைனை அப்படியே கொடுத்து வச்சிருக்கலாம், அந்த பழைய டிசைனை வந்து அப்படியே கொடுத்து வச்சிருக்கலாம், ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நாங்கள் ஆர்ட் ஸ்டைலில் கொண்டு வரோம், அழகாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மனுஷன் பார்க்க முடியாத அளவுக்கு கன்றாவி ஆக்கி வச்சிருக்காங்க. மனசாட்சியே இல்லாத மாதிரிலாம் செஞ்சு வச்சிருக்காங்களே. இது கூட நான் வந்து கெவினையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம கெவினோட டிசைனும் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கன்றாவி ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த கேரக்டரையும் அப்படி தான் ஆக்கி வச்சிருக்காங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐயோ அந்த கருமத்தை நீங்களே பாருங்களேன். That was disgusting. இதை பார்க்கும்போது எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்ட் பேர் அப்படின்னு சொல்லப்பட்ட கேரக்டரை ஒரு கன்றாவியான பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு சத்தியமாக இவங்க 2 பேரோட டிசைனுமே பிடிக்கல அப்படிங்கிறதான் உண்மை. இவங்க 2 பேர்த்த வச்சு நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆம்னிவர்ஸில் பட்டு கேவலமாக்கி வச்சுருப்பாங்க. இதுக்கு இவங்களை காட்டாமே இருந்திருக்கலாமே, இந்த டிசைனை கொடுத்து காட்டுறதுக்கு. சூனியக்கார கிளவி மாதிரி நமக்கு வெண்ணையும் ஐயோ இவர் என்ன இனம்னே தெரியல நம்ம கெவின், அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க. அட பாவி மனுஷங்களா, அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? ஐயோ எனக்கு பிடிச்ச பேரை இப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்களா ஐயா. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட்ஸ். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆக்ரஹார். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய வில்லன். அதாவது நம்ம அல்டிமேட்லையும் சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பென் டெனிசனையே கதற விட்ட ஒரு மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்டவரை ஆம்னிவர்ஸில் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நிறைய பேர் யோசிக்கலாம், என்ன ஆம்னிவர்ஸ் சீரிஸில் வந்து நம்ம ஆக்ரஹாரை காட்டவே இல்லையா, எந்த ஆக்ரஹாரையா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம ஆம்னிவர்ஸ் சீரிஸில் ஆக்ரஹார் வர வேண்டியது அவருக்கான டிசைன் முதற்கொண்டு நம்ம கிரியேட்டர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டோட்டலாகவே அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆக்ரஹாரை ஆம்னிவர்ஸில் காட்டவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம டெரிக் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம டெரிக் ஜே வாட் இருக்கார்ல, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டார். அதாவது நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம் ஆனால் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்ரஹாரோட ஒரு ஃபோட்டோ வந்து அதாவது ஆம்னிவர்ஸ் ரீடிசைனை வந்து போட்டு விட்டுருந்தார். அதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என்னன்னா நல்ல வேலை நீங்கள் ஆம்னிவர்ஸில் காட்டலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. நீங்களும் அந்த டிசைனை பாருங்களேன், எந்த அளவுக்கு மனுஷனை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. அவரோட பழைய டிசைனை பாருங்கள், 2 நான் போடுறேன் பாருங்களேன். இந்த டிசைனில் எப்படி இருக்காரு, இந்த டிசைனில் எப்படி இருக்காரு. இந்த டிசைனில் பார்க்கறதுக்கு செம்ம மாசாக செம்ம கிளாஸாக இருக்காருங்க. ஒரு வில்லனுக்கு ஏற்ற 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. ஓகேவா? நான் யார் தெரியுதா? தெரியுதுண்ணே, நீங்க ஒரு பக்கம் சட்டையை கழட்டிட்டு நடக்கும்போது பெரிய ரவுடியா இருப்பீங்க போல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஃபுல்லாக கோட்டு கொடுத்து தலையில் 2 கொம்பு வேற நீட்டிக்கு நிற்குது பாருங்க. அட கருமமே, அது பத்தாததுக்கு இந்த கால் வேற முருங்கைக்காய் மாதிரி இருக்குது. இப்படி எக்கச்சக்க மாற்றங்களை பண்ணி டோட்டலாகவே கேவலப்படுத்தி வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. நல்ல வேலை இந்த கேரக்டர் நீங்க கொண்டு வர, நானும் தான் சந்தோஷப்பட்டேன் இந்த டிசைனை பார்த்த உடனே. அட பாவில நல்ல வேலைடா நீங்க கொண்டு வந்து அவரை கேவலப்படுத்துறதுக்கு, அவரை அப்படியே விட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அது அமைஞ்சே இருந்துச்சு. ஸோ அவரை கொண்டு வராதது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்கள் எத்தனை பேருக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்த ரீடிசைனில் உங்களுக்கு எது கேவலமாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைனும் கேவலமாக தான் பிரதர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு வைங்க. உங்கள் பேரோட நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் தட்டி விடுங்க, அப்போ தான் பார்ட் 2 வரும். அதையும் நான் தெளிவாகவே சொல்லிக்கிறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது மெயின்டெனன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.